ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் பலத்தை கொடுக்கிற தேவன். ஆமென். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை அறிவித்திடணும். ஆமென். ஹல்லேலூயா. அப்படியாக கர்த்தர் என்னை இன்றைக்கு அழைத்து வந்ததற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நம்ம அநேகர் எல்லாருமே ஞானஸ்தானம், நிறைய பேர் ஞானஸ்தானம் எடுத்திருக்கோம் இல்லையா? எத்தனை பேர் ஞானஸ்தானம் எடுத்திருக்கோம்? ஆமென். முழுக்கு ஞானஸ்தானம் எடுத்தவர்கள். ஆமென். ஹல்லேலூயா. முழுக்கு ஞானஸ்தானம் நம்ம எடுக்கிறப்ப என்ன சொல்கிறோம்? நம்ம என்ன சொல்லி எடுக்கிறோம்? என்னப்பா? அப்புறம் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கிறோம் இல்லைங்களா? அப்படி சொல்லி தான் எடுக்கிறோம். ஆனால் இன்னைக்கு எங்கே இருக்கிறோம்? பாவத்துக்கு மரித்து இருக்கிறோமா? அல்ல நீதி உயிராக இருக்குதா? பாவம் உயிராக இருக்குதா? நீதி உயிராக இருக்குதா? யாரை சொல்கிறாங்க பாவம் இல்லைங்களா? பாவத்துக்கு நாம் மரித்தால்தான் நீதிக்கு உயிராய் நிற்க முடியும். அது மரிக்கிற வரைக்கும் உன்னுக்குள்ளாக அந்த ஜென்ம சுபாவம் தலை தூக்கிட்டு தான் இருக்கும் இல்லைங்களா? அதை என்ன செய்யணும் நாமன்றதை நம்ம என்ன பண்ணலாம்? கண்டிப்பாக இன்றைக்கு பார்க்கலாம். அதை விட்டு கொடுக்கும்போது தான் கர்த்தர் நமக்குள்ளாக இருந்து பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம நினைப்போம் காலங்கத்தில் எழுச்சதும் நான் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் கர்த்தாவே, நான் வந்துட்டு எல்லாத்தையும் இன்றையிலேருந்து பொய் சொல்ல மாட்டேன் இல்லைங்களா, சண்டை போட மாட்டேன், திட்ட மாட்டேன், கெட்ட வார்த்தை பேச மாட்டேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம்? காலையில் ஒரு முடிவு எடுக்கிறோம். 10 மணி 11 மணி ஆயிட்ட அப்புறமா என்ன பண்ணுறோம்? பல்லு கடிச்சு பிடிச்சி எப்படியோ மேனேஜ் பண்ணிட்டு வரோம். லாஸ்ட்டில் கர்த்தாவே இது வரைக்கும் என்னால் சகிக்க முடியாது, இனியே என்னால் என்ன பண்ண முடியாது, தாங்க முடியாது, ஒன்று இல்லை 2 கேட்டுறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறீங்க? அன்றைக்கு எப்போவுமே செய்கிற பாவத்தை காட்டிலும் அன்றைக்கி என்ன பண்ணிடுறீங்க? அதிகமான பாவத்தை செய்து விடுகிறோம் இல்லைங்களா? ஏன்னா பாவம் நமக்குள்ளாக மறிக்கலை. பாவம் மறித்தா அது என்ன பண்ணாது? எழுந்திருக்காது, நீதி தான் இருக்கும். ஆவியின் கனி 9 நமக்குள்ளாக இருந்து என்ன பண்ணும்? வெளிப்படும். அப்படி வெளிப்படலைன்னா பாவத்திற்கு நாம் மறிக்கவில்லை என்று அர்த்தமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். ஹல்லேலூயா. என்ன பண்ணாலும் சரி சட்டுன்னு கோவம் வந்துடுது இல்லைங்களா? ஒருத்தர் சொல்ல வேண்டாம், அப்படியே கடுகு வெடிக்கிற மாதிரி என்ன பண்ணிடுது? வெடிச்சிடுது, பட்டுன்னு வெடிச்சிடுது. இப்படியாக நம்ம என்ன பண்ணுறோம்? தினமும் கர்த்தருடைய பிள்ளைகள் தான், ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைகள் தான், பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லி இதோ ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைகள் தான். ஆனாலும் பாவத்திற்கு நம்ம என்ன பண்ணலை? இன்னும் மறிக்கவில்லை. நம்ம எது செய்ய வேண்டும் என்று இருக்கிறோமோ அது செய்யறதில்லை இல்லைங்களா? செய்யக்கூடாது என்று இருக்கிறதை நாம் என்ன பண்ணுறோம்? செய்து கொண்டு இருக்கிறோம். அதனால தான் நம்மளுக்கு பிரச்சனையே இல்லைங்களா? ரோமர் 7ஆம் அதிகாரம் எல்லாரும் எடுத்துக்கங்க, பைபிள் எடுத்து நம்ம வாசிக்கலாம். ரோமர் 7ஆம் அதிகாரம் 18 நம்ம வாசிக்கலாம். ரோமர் 7:18 வாசிக்கலாம். அது எப்படி எனில் என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. அடுத்த வசனம் வாசிங்க. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். ஆமென். நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையே செய்கிறோம். இப்போ அப்படித்தான் நடந்துருக்குது எல்லாமே இல்லைங்களா? நம்ம விரும்புகிறத செய்யல, விரும்பாததை என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? செய்து கொண்டு இருக்கிறோம். அடுத்த வசனம் வாசிமா. அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. என்ன செய்தா? உனக்குள்ளாக இருக்கிற பாவம் தான் மரித்து போச்சே. நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கிறப்ப பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்து விட்டேன்னு சொல்லிட்டோம் இல்லைங்களா? பாவம் மறிக்கலை பாருங்க இன்னும். அப்போ என்ன பண்ணணும் அந்த காரியத்திற்காக நம்ம இல்லைங்களா? கண்டிப்பாக நம்ம இதுக்கு எதனா ஒரு தீர்வு காணவே வேண்டும். இப்படியே சண்டை போட்டுனே இருக்கலாமா?
புருஷன் பொண்டாட்டி மாமியார் மாமனார் அம்மா பிள்ளைங்க இப்படியே சண்டை போட்டுனே இருந்தால் என்றைக்கு தான் அதுக்கு ஒரு முடிவு வர்றது? அதுக்கு ஒரு முடிவு பார்க்கணும் இல்லையா? அந்த பாவத்துக்கு நம்ம மறிக்கணுமா மறிக்கக்கூடாதா? மறிக்கணுமா மறிக்கக்கூடாதா? சொல்லுங்கப்பா. மறிக்கணும் இல்லைங்களா? அது மறித்தே ஆகணும், நீதி பிழைக்க வேண்டும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. எது விரோதமா இருக்குதா? மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இருக்கிறது. அதனால இப்போ நம்ம என்ன பண்ணணும் அதுக்காக இல்லைங்களா? அது ரெண்டு விரோதமாக இருக்குது. ஆனால் அதுக்கு மறிக்கணும். ஆனால் மறிக்க முடிய மாட்டேன்து. என்ன அதுக்கு காரணம் என்ன? ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் திருப்பலாம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார். எங்கு பாவம் படுத்திருக்கான்? நல்லா பெட்டு போட்டு கொடுத்துட்டுருக்குறாங்க. பின்ன எப்படி உள்ளே வராமல் இருக்கும்? சிலவங்களதெல்லாம் வீட்டு உள்ளே போட்டு கொடுத்துட்டுருக்குறாங்க. அதனால் அந்த பாவம் என்ன பண்ண மாட்டேங்குது? நம்ம விட்டு ஒழிந்து போக மாட்டேங்குது. அந்த பாவம் மறிப்பதற்கு ஒரு பிரயாசமும் நம்ம என்ன பண்ணுறதில்ல, எடுக்கிறதே கிடையாது. அதே தான் அது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பாட்டுன்னு சொல்லிட்டு போயினே இருக்கிறோம். அவர் காலங்காத்தால் எழுந்தாலும் இப்படி தான் கத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணி போயின்னு இருக்கான். இவன் காலங்காத்தால் எழுந்துச்சுன்னா அது இல்லை இது இல்லைன்னு சொல்லுவான். இதே தான் வேலை. இப்படியே தான் என்ன பண்ணியிருக்குது, போயின்னு இருக்கிறதே தவிர அதுக்கு ஒரு முடிவு கட்டலான்னு சொல்லிட்டு யாருமே என்ன பண்ணுறதில்ல, யோசிக்காமல் இருக்கிறோம். ஆனால் இந்த மாம்சத்திற்கு விரோதமாக இருக்கிற காரியங்களை நாம் என்ன பண்ணணும்? கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும்? அந்த காரியத்துக்கு ஒரு முடிவை எடுக்க வேண்டும். ஏன்னா பாவம் என்பது அது ஒரு சக்தி, அது இல்லைங்களா? அது கூட வல்லமையானது தான். பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைக்கணும். இல்லைன்னா அது உங்களை விடவே விடாது. ஹல்லேலூயா. அது திரும்பவுமாக உங்களை என்ன பண்ணிட்டு இருக்கும்? வந்து உங்களை பிடிச்சிக்கிட்டே இருக்கும். அது கண்டிப்பாக உங்களுக்கு முன்னதாக எல்லா காரியத்தையும் கொண்டு வந்து போட்டு நீங்கள் திரும்பவுமாக அந்த பாவத்தை செய்யும்படியாக உங்களை இழுத்து கொண்டே இருக்கும். பாருங்க, அந்நிய பாஷையில் பேசுகிறவங்க கூட இன்னைக்கு கூட என்ன பண்ணுறாங்க? பாவம் செய்கிறாங்க இல்லைங்களா? எல்லாமே இங்கே நல்லா ஜெபிக்காங்க, எல்லாம் துதிப்பாங்க, எல்லாம் போனாங்க. வெளியே கால் எடுத்து வச்சதும் என்ன ஆயிடுச்சு? மாறி போச்சு இல்லைங்களா? வெளியே எல்லாத்தையும் வெளியே விட்டுட்டு வரோம். பாஸ்டர் படியில் என்ன இருக்கு? பாவத்தை விட்டுட்டு வரோம். போகிறப்ப என்ன பண்ணிக்கிறோம்? தூக்கி எல்லாத்தையும் போட்டுன்னு போயினே இருக்கிறோம் இல்லைங்களா? அப்படி இருந்தால் எப்படி? அந்த மாதிரி காரியத்தை நம்ம என்ன பண்ணணும்? ஏன்னா அந்த பாவம் ரொம்பவே மோசமானது. அது ஒரு கயிறு. அது என்னவா? அது ஒரு கயிறாக இருக்கிறனால தான் உங்களை எப்போ பாரு என்ன பண்ணுது? கட்டுது அது இல்லையா? அந்த வசனத்தை வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 5:22 வாசிக்கலாம். நீதிமொழிகள் Proverbs chapter 5:22 வாசிக்கலாம். துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களே பிடித்து கொள்ளும், தன் பாவ கயிறுகளால் கட்டப்படுவான். ஆமென், ஹல்லேலூயா. துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களே பிடித்து கொள்ளும், தன் பாவ கயிறுகளால் கட்டப்படுவான். கயிறு ஒன்று, ரெண்டாவது என்ன பண்ணுதான்? கட்டுகிறது. இந்த பாவம் இருக்கிற வரைக்கும் அது கயிறு மாதிரி என்ன பண்ணும்? கட்டுறதுக்கே பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? இந்த கொடி இருந்தால் பாருங்கள், எந்த இடம் கிடைக்குதோ அது என்ன பண்ணிடும்? உடனே சுற்றிக்கும் இல்லைங்களா? நீங்கள் 2 நாள் நின்னீங்களா அதில் உங்களையும் சுற்றிடும். அப்படியாக அதுக்கு தன்மை இருக்குது. அதே போல தான் பாவம் கூட உங்களை பிடித்து கொள்வதற்காக, உங்களை கட்டுவதற்காக இது என்ன பண்ணும்? பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கும். சிம்சோன் பாருங்க, அவன் பலவான் தான். ஆவியானவர் இறங்கி வந்து அநேக அற்புதங்களை செய்தார் இல்லையா? யுத்தத்தை செய்தார். எல்லாம் சிங்கத்தை என்ன பண்ணான்? பீறி போட்டான். கழுதையினுடைய தாடியில் 1000 பேருக்கு மேலே என்ன பண்ணார்? எல்லாம் சரி. ஆனால் அது முடித்த உடனே நாம் என்ன பண்ணுறான்? வேசியின் இடத்துல போகிறான். அந்த பழைய பாவம் தலை தூக்கி கொண்டே இருக்கிறது. அதுக்கு மறித்து போகுவதே இல்லை. அப்படியாக நம்மளுடைய எல்லா காரியங்களும் கூட இந்த கயிறு கட்டுவதற்காக, பாவம் நம்மை கட்டுவதற்காக நம்ம விட்டு கொடுத்து கொண்டே இருந்தோம்னா அது தொடர்ந்து கட்டி கொண்டே இருக்கும். எப்படி பூ கட்டுறாங்க பாருங்க இல்லைங்களா? ஒரு 2 பூ வச்சு திருப்பி கட்டுவாங்க, ஒரு 2 பூ வச்சு அப்புறம் என்ன பண்ணுவாங்க? அப்படி ஒவ்வொரு பாவமாக அது என்ன பண்ணிகிட்டே வரும்? கட்டிகிட்டே வரும்.
அதை பிரிக்கிறது ரொம்பவே கஷ்டம் இல்லைங்களா? அதனால் இன்றைக்கு நாம் ஒவ்வொரு காரியத்தை அதிலிருந்து என்ன பண்ணணும்? கண்டிப்பாக நம்ம பிடுங்கி எறிய வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு விருப்பமாக இருக்குது? ஆமென், ஹல்லேலூயா. அதிலிருந்து என்ன பண்ணணும்? மறித்து நம்ம வெளியே வரணும். ஏன்னா அந்த காரியத்தில் கர்த்தர் வந்துட்டு அருவருக்கிறார். பாவத்தை என்ன பண்ணுறார்? கர்த்தர் அருவருக்கிறார். அவர் பரிசுத்தர். அவர் பரிசுத்தமாக இருப்பது போல நாமும் பரிசுத்தமாக இருக்க அவர் விரும்புகிறார். அதனால் முதல்ல நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன? பாவத்துக்கு நாம் மறிக்க வேண்டும். என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் காரியம் மறிக்க வேண்டும் இல்லைங்களா? பாவம் உயிர் பெற்று இருக்கும் வரைக்கும் அது என்ன பண்ணும்? வேலை காட்டினே தான் இருக்கும் இல்லைங்களா? பள்ளி அடிச்சு போட்டால் கூட அது வாழை என்ன பண்ணுது? துடிச்சினே தான் இருக்கும். அப்படி தான் இந்த பாவம் என்ன பண்ணுது? நீ நீதிக்கு பிழைத்திருந்தாலும் அது என்ன பண்ணுது? பிரயாசம் பண்ணுது. வந்து நான் எப்படின்னா இவனை என்ன பண்ணும்? நீதிக்கு பிழைத்திருக்கான் எனக்கு தெரியும், ஆனாலும் நான் வந்து விடமாட்டேன், இவங்களை எப்படியாக திரும்பமாக என்ன பண்ணணும்? அவனிடத்தில் இழுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த காரியத்தை அவன் என்ன பண்ணுறான்? அவன் செய்து கொண்டே இருக்கிறான், பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கிறான். நீ நீதிக்கு பிழைத்தது என்று சொல்லி அவன் எல்லாம் சும்மா விட்டுற மாட்டான். ஹல்லேலூயா. அவன் விட மாட்டான். அவன் வந்துட்டு தன்னுடைய வேலையை காமிச்சிட்டே தான் இருக்கான், சத்ருவானவன். அதனால் நம்ம சிலுவையின் மேலே என்ன பண்ணணும்? அதை அறைய வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் அறைஞ்சாரா? அறைஞ்சாங்களா? இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறைஞ்சாங்களா? அரைஞ்சப்போ என்ன இருந்தது? அவர் என்ன பண்ணார் நமக்காக? சிலுவையில் என்ன பண்ணாருங்க? சகல பாவத்தையும் சுமந்து தீர்த்தார். சிலுவையில் அடிச்சிட்டார், எல்லாத்தையும் அரைஞ்சிட்டார், எல்லாத்தையுமே. ஹல்லேலூயா. அவர் மனிதனாக இருந்ததுனால அவங்களாம் கல்லர்களெல்லாம் என்ன சொல்கிறாங்க? கல்லர்களும் மற்றவங்களாம், மற்றவனை ரட்சித்து அறிந்தவன் உன்னை ரட்சித்து கொள்ள முடியலையா? நீ கீழே இறங்கி வந்து என்ன பண்ணு? உன்னையை ரட்சித்துக்கொள், எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று சொன்னார். அங்கே சிலுவையில் அரைஞ்சதுனால அவரால் இறங்கி வர முடியல. ஏன்னா அவர் மாம்சத்தில் இருந்தார். சகல பாவங்களையும் நமக்கு சுமந்து தீர்க்கிற காரியத்தில் அவர் இருந்தார். அதனால் இவங்க சொல்கிறதுக்கெல்லாம் அவர் இறங்கி வந்துட மாட்டார். அதே போல் நாம் கர்த்தருக்கென்று வைராகியமாக இருக்கும்பொழுது கர்த்தர் நம்முடைய பாவத்தை எல்லாம் சிலுவையில் நீங்கள் அரைஞ்சிட்டிங்களா அது கண்டிப்பாக திரும்பவும் தலை தூக்காது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. கண்டிப்பாக அது என்ன பண்ணாது? தலை தூக்காது. அதனால நம்ம என்ன பண்ணணும்? இன்னைக்கு அந்த பாவத்தை நாம் மறிக்கிறதுக்கு கண்டிப்பாக பிரயாசப்படணும். அது மறிக்கும்போது கண்டிப்பாக நீதி பிழைக்கும். ஆமென், ஹல்லேலூயா. நீதி கண்டிப்பாக என்ன பண்ணணும்? பிழைக்கணும். அது தலை தூக்கவே இனி என்ன பண்ணக்கூடாது? விடக்கூடாது. ஆனால் அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்? பிரயாசப்படணும். ஆமென், ஹல்லேலூயா. பாவத்துக்கு மரித்தோம் என்று சொல்லுகிறோம், ஆனால் அந்த பாவத்திற்கு உயிர் இருக்குது. அதுக்கு என்ன இருக்குதான்? உயிர் இருக்குது. அதுக்கு என்ன பண்ணியிருக்கிறோம்? உயிர் கொடுத்துனே இருக்கிறோம் இல்லைங்களா? உயிர் கொடுத்துனே இருக்கிறோம். ஒருத்தர் யாருன்னா ஒன்று சொன்னால் உடனே என்ன பண்ணுறோம்? நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது அப்படின்னா, சரி அவங்க எதுக்கு தான் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்கலாம் இல்லை, அது சரிப்படுத்திக்கலாம் இல்லை. அது இல்லை, ஈகோ ப்ராப்ளம் ஜாஸ்தி இல்லைங்களா? நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது இல்லைங்களா? அப்படி இருந்தால் அந்த பாவம் அங்கேயே என்ன பண்ணுது? உயிர் பெறுது அந்த இடத்துல. நம்ம அதுக்கு என்ன பண்ணோம்? மறிக்கிறதுக்கு பதிலாக நாம் என்ன பண்ணுறோம்? எரிச்சல் அடைஞ்சு கோபப்பட்டு வீட்டில் இன்னும் பிரச்சனையை உண்டாக்குகிறோமே தவிர அதை வந்துட்டு பிரச்சனையாக மாற்றாத படிக்க அது சமாதானமாய் மாற்றலான்னு யாருன்னா பிரயாசப்படுறோமா? இல்லை. ஒரு வார்த்தை இங்கே பேசிட்டா வரட்டும், இரு, சாயங்காலம் நான் வச்சுக்கிறேன் இல்லைங்களா? இப்படி இருந்தால் எப்படி? அப்போ நீ எப்படி மறித்த? நீதிக்கு எப்படி பிழைத்திருக்கிறாய்? அப்படி இருக்கக்கூடாது. நம்ம கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. அயல்வாசிகளுக்கு நம்ம சாட்சியாக ஜீவிக்கிறோமா? வாரெல்லாம் பாரு, ஒரே சண்டை சச்சரவு, எல்லார்கிட்டையும் சண்டை போட்டு நடக்கிறாங்க. சண்டைன்னா என்ன பண்ணுறாங்க? பைபிளை தூக்கின்னு போகிறாங்க, வெள்ளை சாரி கட்டின்னு. கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது, சத்ருவானவன் சந்தோஷப்படுகிறான். இப்பேற்பட்ட காரியங்களை நம்ம இடத்துலேருந்து என்ன பண்ணணும்? கண்டிப்பாக விலக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதனால் பாவத்துக்கு நம்ம மறிக்கணும். பாவத்துக்கு மறிக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணணும்? ரோமர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். பாவத்துக்கு மறிப்பதற்காக அடுத்தது நம்ம என்ன செய்யணும் அப்படின்றது ரோமர் 6:7 வாசிக்கலாம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா?
ஆமென். நீ மறுத்தியனா அந்த பாவத்திற்கு நீங்கி நீ விடுதலை பெற்றிருப்பாய். ஆமென், ஹல்லேலூயா. அது மறிக்கலனா நீ பாவத்திற்கு நீங்க முடியாது, விடுதலை பெற முடியாது. நீ எப்போ மறிக்கிறையோ அப்பொழுது அந்த பாவத்திலிருந்து உனக்கு விடுதலை கிடைக்கும். ஹல்லேலூயா. புரிஞ்சுக்குதுங்களா? புரியுதுங்களா? அப்போ பாவத்திற்கு நம்ம என்ன பண்ணணும்? விலகி போகணும். நம்ம விலகி போகணும். அந்த பாவத்தை நம்ம மேற்கொள்ள வேண்டும். சாத்தான் உனக்கு முன்னால் எல்லாத்தையும் கொண்டு வந்து போடுவான் தான், ஆனால் அது மேலே நம்ம மேற்கொள்ள வேண்டும். இல்லை இதெல்லாம் எனக்கு இல்லை இல்லையா, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாமே தகுதியாக இராது இல்லைங்களா, எல்லாமே தகுதியாக இராது. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும்? எந்தெந்த பாவங்கள் நமக்கு முன்னதாக இருக்குதோ எல்லாவற்றிலிருந்தும் விலகி நாம் ஓட வேண்டும். விலகி ஓடினீங்களா கண்டிப்பாக பாவத்திற்கு நம்ம மறிக்க முடியும். ஹல்லேலூயா. புரிஞ்சுக்குதுங்களா? அதுக்காக என்ன பண்ணணும்? நல்லா நம்ம என்ன பண்ணணும்? செபிக்கணும் இல்லைங்களா? செபிக்கணும், அதுக்காக செபிக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? இங்கே நல்லா ஜெபிக்கிறோம், அவையில் நிறையிறோம், ஒவ்வொரு மீட்டிங்கிலும் போகிறோம், அங்கே ஜெபிக்கிறோம், அங்கே விடுதலை பெறுறோம், எல்லாம் பண்ணுறோம் இல்லைங்களா? எல்லாமே ஆகுது. உபவாச கூட்டம் அட்டன் பண்ணுறோம், கேர்சல் மீட்டிங் அட்டன் பண்ணுறோம், எல்லாமே ஆகுது. ஆனால் வீட்டுக்கு போனதும் சீரியல், சினிமா இல்லைங்களா? ரெடியாக இருக்கு, இத்தனை மணிக்கு சீக்கிரம் சீக்கிரம் சாப்பாடு செய், பார்த்துடலாம். பாவத்துக்கு எங்கே இல்லை? மறிக்கலை. கர்த்தருக்கு விருப்பம் இல்லாத நீ சினிமா உட்காந்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் உன் கூட இருப்பாரா? இல்லைங்க, கண்டிப்பாக இருக்க மாட்டார். அவருக்கு விருப்பம் இல்லாது, அது தேவையே இல்லை. ஃபோனை எடுத்துகிட்டு ஓடி போயிடுறது, மேலே மொட்டை மாடியில் உட்காந்துன்னு வேண்டாதெல்லாம் பார்த்து நிற்கிறது. அம்மா அப்பாங்க பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே அவ்வளோத்தான். மனைவிகளும் அவ்வளோத்தான், கணவன்மார்களும் அவ்வளோத்தான், பெற்றோர்களும் சிலருங்க என்ன பண்ணுறாங்க? இந்த காரியத்தை பண்ணுறாங்க. பண்ணக்கூடாதுங்க. கர்த்தருக்கு மறைவாக ஒன்றும் இல்லை. கர்த்தருக்கு மறைவாக ஒன்றும் இல்லை. நீ மனுஷனுக்கு மறைச்சு செய்யலாம், ஆனால் கர்த்தருக்கு ஒருபோதும் நீ மறைக்க முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. அது கர்த்தருக்கு அருவருப்பானது. அந்த காரியத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. ஆமென். கரத்தை தட்டி அபிஷேகத்தினால் நிறையிற அந்த கரத்தில் என்ன காரியத்தை செய்கிற, அது கர்த்தருக்கு அருவருப்பானதாக இருக்கும். ஹல்லேலூயா. அதனால் அந்த காரியத்தை பண்ணாதீங்க. நம்ம இங்கே தான் செஞ்சால் எல்லோரும் பார்க்குறாங்கன்னு வெளியூருக்கு போய் நம்ம என்ன காரியத்தை பண்ணாலும் யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு இல்லைங்க. நாங்கள் பார்க்கலனாலும் கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். நீ எங்கே போகிற, எங்கே இருக்கிற, எங்கே உட்கார்ற, எல்லா காரியத்தையும் கர்த்தர் பார்க்கிறார். உலகம் ரொம்ப சின்னதுங்க, அது கண்டிப்பாக வெளிப்படும். பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்பட்டே தீருவான். அதனால் நாம் ஒன்றும் பண்ண முடியாது. சொல்லி பார்ப்போம், விட்டுருவோம். ஆனால் கர்த்தர் அதுக்குன்னு கணக்கு வச்சிருக்கிறார். அந்த நாளில் நீ கணக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். நீ மனம் திரும்ப விட்டால் கர்த்தர் இறங்கி காரியங்களை செய்ய வேண்டியதாய் வரும். ஆக்கினை தீர்ப்பு உனக்கு உண்டு, நியாய தீர்ப்பு உண்டு. ஹல்லேலூயா. அதனால் நம்ம என்ன பண்ணணும்? கண்டிப்பாக நம்ம கர்த்தருக்கு முன்னதாக பயந்து ஜீவிக்க வேண்டும். எல்லாரும் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு ஜீவிக்காதீங்க, கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி ஜீவிங்க. ஆமென், ஹல்லேலூயா. அதனால் நம்ம இந்த காரியத்தில் என்ன பண்ணிடலாம்? விட்டுடலாம். போதும். உலகம் ஒரு நாடக மேடை தான், ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது வேண்டாம் இல்லைங்களா? ஆக்டருங்க கூட கெட்டாங்க இல்லைங்களா? ஆக்டருங்க கூட கெட்டாங்க, அந்த அளவுக்கு ஆக்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கு இங்கே இருக்கிற முகம் வெளியே போனால் இல்லை. ஆனால் உன்னை நீயே ஏமாற்றிக்கிற இல்லைங்களா? உன்னை நீ ஏமாற்றி கொண்டு இருக்கிறாய். கர்த்தர் அதை பார்த்து கொண்டு இருக்கிறார். கர்த்தர் அதற்கான காரியங்கள், ஞாபக புஸ்தகத்தில் ஒன்று உண்டு. எல்லாரும் தெரியுமா? ஞாபக புஸ்தகம் ஒன்று உண்டு. நன்மையும் நீ செய்கிற தீமையும் கர்த்தர் எழுதி வைக்கிறார். எல்லாவற்றுக்கும் நியாய தீர்ப்புக்கு நீ நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு தான் நியாய தீர்ப்பு. யாருக்கு? கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தான் நியாய தீர்ப்பு. அதுக்கு நீ நிற்கணும் ஒரு நாளைக்கு. அதுக்காக நீ கர்த்தருக்கு பயந்து ஜீவித்தால் நலமாய் இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. மாய்மாலம் வாழ்க்கையெல்லாம் வேண்டாங்க. கர்ஜிக்கிற சிங்கத்தை போல கர்ஜிக்கிற எல்லாம் செய்கிற, ஆனால் நீ என்ன பண்ணுற? அடுத்தது என்ன பண்ணுற? அதுதான் 100% நம்ம என்ன பண்ணணும்? பாவத்துக்கு நம்ம மரித்தே ஆக வேண்டும். அப்பொழுது தான் நம்ம என்ன பாவத்துக்கு விலகி ஓடணும். இப்போ நெக்ஸ்ட் பாவத்துக்கு மறிக்கணும்னா அடுத்தது என்ன பண்ணணுமா? பாவத்தை பார்த்தா நம்ம என்ன பண்ணணும்? விலகி ஓடணும். அப்போ தான் நம்மளுக்கு அதனுடைய பலன் நமக்கு கிடைக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நம்ம அடுத்தது என்ன நம்ம செய்யணும்? பாவத்திற்கு உடந்தையாக இருப்பது.
அடுத்தது என்ன பண்ணுறோமா? பாவம் மறிக்காமல் இருக்குதுன்னு காரணம் ரெண்டாவது உடந்தையாக இருப்பது. மற்றவங்க செய்கிற பாவத்துக்கு நீ என்ன பண்ணுற? உடந்தையாக இருக்கிற. அந்த உடந்தையாக நீ இருக்கக்கூடாது. உடந்தையாக இருந்தேன்னா அந்த பாவம் நீயும், அந்த பாவத்தில் நீயும் பங்கு பெற்று இருக்கிறாய். அந்த பாவத்தில் நீயும், புரியுதுங்களா? எங்கேயோ போயிடுச்சா? அந்த பாவத்துக்கு நீயும் பங்கு பெற்று இருக்கிறாய் இல்லைங்களா? குடிக்கிறதுக்கு காசு கேட்டாங்க, நீ கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா? ஐயோ இந்த மனுஷன் இந்த தொல்லை எனக்கு வேண்டாம், இந்தா பிடிச்சிக்கோன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடுறாங்க. வேண்டாம், முடியாது, வேண்டாம். அந்த காரியத்தை நீங்கள் என்ன பண்ணாதீங்க, தொணை போடாதீங்க இல்லைங்களா? ஒருத்தர் சொல்லுவாங்க, இந்த ஒரு முறை மாத்திரம் இப்படி சொல்லிடு, இந்த ஒரு முறை மாத்திரம் என்ன பண்ணு நீ இப்படின்னு சொல்லிடு, அப்போ நான் அங்கேருந்து தப்பிச்சுக்குவேன். இல்லைங்க, வேண்டாம். அந்த காரியத்துக்கு நீங்கள் நிற்க துணை போடாதீங்க. பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்குது. நீ ஏன் பொய் சாட்சி சொல்ல போகிற? அந்த பொய்க்கு நீ வந்துட்டு பங்காக இருக்க போகிற. தேவையில்லை, நீ பொய் சொல்கிறதில்ல தான், நீ விட்டுட்ட அதை, பாவத்திற்கு மறித்திருக்கு. ஆனால் திருப்பி அதுக்கு ஏன் உயிர் கொடுக்குற? உடந்தையாக இருந்து இருந்து திருப்பி அதுக்கு உயிர் கொடுக்காத. நீ உயிர் கொடுத்தீன்னா உனக்கு தான் நஷ்டம். நீயும் அவங்க என்ன பண்ணுறாங்களோ அந்த பாவத்துக்கெல்லாம் நீ உடந்தையாக இருக்கிறாய். எத்தனை பேருக்கு புரியுதுங்க? அப்படி நீ அந்த உடந்தையாக இருந்தாயானால் என்ன ஆகும்? ரெவலேஷன் 8:4, ஆதி வெளிப்படுத்தின சுவிசேஷம் 18:4. பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் உடந்தையாக இருந்தால் என்ன வருதா? ஃபஸ்ட்டு வாதை. என்ன வருதா? ஃபஸ்ட்டு நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமல் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும். அப்போ நீங்கள் அங்கே அகப்பட்டீங்கன்னா முதல்ல வருது என்ன? உங்களுக்கு வாதை. ரெண்டாவது, அதுக்கு அடுத்தது வாதை வந்தால் நெக்ஸ்ட் வியாதி இல்லைங்களா? அதுக்கப்புறம் ஒவ்வொரு சாபம். இப்படியே தொடர்ந்து என்ன பண்ணும்? உங்களை பிடித்து கொண்டே இருக்கும். அதனால் உடந்தையாக நீங்கள் என்ன பண்ணாதீங்க, எதுக்குமே நிற்காதீங்க. இப்போ அநேக குடும்பங்களில் என்ன பண்ணியிருக்கிறாங்க இல்லையா? அவங்க மட்டும் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரட்சிக்கப்பட்டு இருப்பாங்க. ஆனால் குடும்பத்தார் என்ன பண்ண மாட்டாங்க? ரட்சிக்கப்பட்டு இருக்க மாட்டாங்க. ஆனால் அதில் எல்லா வழிபாடுகளுக்கும் என்ன பண்ணுறாங்க? உடந்தையாக நிற்கிறாங்க. நிற்காதீங்க. கர்த்தருக்கு அருவருப்பானது விக்கிராராதனை, வழிபாடுகள், சடங்கு ஆச்சாரங்கள், இதெல்லாம் என்ன பண்ணாதீங்க, இதுக்கு போய் நிற்காதீங்க. ஹல்லேலூயா. புரியுதுங்களா? பண்ணாதீங்க அந்த காரியத்தை. கர்த்தருக்கு விருப்பம் இல்லை. எங்கன்னா கொடுத்துருக்குதா? மஞ்சா பூசு மூஞ்சிலன்னு பைபிளில் கொடுத்துருக்கா? ஏன் வேறு நாளே கிடைக்கலையா மஞ்சா பூசை? அந்த நாள் தான் கிடைச்சிச்சா? சொல்லுங்கள். ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து மஞ்சா வைக்கிறான், அதுக்குள்ளே என்னென்ன ஆவி இருக்குதோ எல்லாம் வந்து உங்களை ஏற்றி விட்டுட்டு போகுது. தேவையா அது? தேவையே இல்லை, வேண்டாம். அதுக்கு பதில் ஒரு ப்ரேயர் மீட்டிங் வைங்களேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நலங்கு வைக்கிறது, பிள்ளைங்களை வயசுக்கு வந்தால் உட்கார வைக்கிறது, அது தீட்டுங்க. அது மேடைக்கு கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்லியிருக்காரு. தீட்டானதுன்னு சொல்லிட்டு அது அருவருப்பானது. அதை கொண்டு வந்து ஊரெல்லாம் காமிக்கிறது, அசிங்கம். அது தேவையே இல்லை. அந்த காரியம் கர்த்தருக்கு விருப்பம் இல்லாதது. போய் படித்து பாருங்கள், பழைய ஏற்பாடு படிச்சிங்களா? இதெல்லாம் உங்களுக்கு புரியும். இதிலெல்லாம் கர்த்தர் என்ன சொல்லி வச்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. வேண்டாம் அந்த காரியத்தை இல்லைங்களா? அப்படி அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா? நீங்கள் ஏன் போய் அங்கே நிற்கிறீங்க? அவங்க கல்யாணம் மட்டும் ரிசப்ஷன் இல்லையா? போங்க, போயிட்டு 4 பேருக்கு எதனா கொடுக்குறது மாதிரி கொடுத்துட்டு வாங்க. நிற்காதீங்க. அது சொந்தமோ பந்தமோ நிற்காதீங்க. அவங்க பேஜார் படுவாங்க, எங்கள் சொந்தம், நான் போய் சும்மா உட்கார்றேன். அப்போ ஏசப்பா பேஜார் பட மாட்டாரா? அவருக்கு பேஜார் பட்டால் பரவாயில்லையா? இதெல்லாம் என்ன நீதி? பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைத்தவங்க செய்கிற காரியங்கள். இதெல்லாம் கர்த்தருக்கு விருப்பம் இல்லாதது. எதுலேயும் துணை போடாத.
எதையிலையும் பங்கு வைக்காத. உன் காலு கூட அங்கே படக்கூடாது. ஹல்லேலூயா. புரியுதுங்களா? அது காலு கூட என்ன பண்ண வேண்டாம், வைக்க வேண்டாம். அப்படி அந்த உறவு வேணுமா வேண்டாமா, விட்டுருங்க. அப்பேற்பட்ட உறவு தேவையில்லை. கர்த்தருக்கு பிரியமில்லாது செய்கிற உறவு நமக்கு தேவையில்லைங்க. முறிச்சு போடு. அவங்களுக்காக ஜெபி. ஒரு நாள் கர்த்தர் சந்திப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அப்படி எத்தனையோ பேர் திரும்பி வந்திருக்கிறாங்க. அதனால் கர்த்தர் அவர்களை சந்திக்கணும்னா நீ என்ன பண்ணணும், ஸ்ட்ராங்காக ஒரு டிசிஷன் எடுத்தால் தான் நீ அதிலேருந்து வெளியே வர முடியும். இல்லை என்றால் பாவம் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணாது, கண்டிப்பாக மறிக்காது. அது உயிர் பெற்றுக்கொண்டே இருக்கும். கடன் வாங்குறீங்க, ஷுவரிட்டி போடுறீங்க, போடாதீங்க. உனக்கு அது கால்கள் சிக்கிக்கொள்ளும். வசனம் இருக்கு, போடாதீங்கன்னு சொல்லிட்டு. உடந்தையா இருக்காது. அவங்க கடன் வாங்கிறதுக்கு நீ ஏன் உடந்தையா இருக்கிற? தேவையே இல்லை. நாளைக்கு அவங்க கட்டாமல் போனால் அப்புறம் யாரை பிடிக்கிறாங்க? நீங்கள் தான். அப்படி எத்தனையோ பேர் 10 வருஷம்லாம் பிரச்சனையாகி ஜெயிலெல்லாம் போய் உட்காந்து அப்படியெல்லாம் வந்திருக்கிறாங்க. யாரோ வாங்கின காசுக்கு அவங்க போயிட்டாங்க எங்கேயோ. அப்படியெல்லாம் பிரச்சனைகள் தேவையில்லை. உடந்தையாக எதுக்கும் இருக்காதீங்க. பாவத்துக்கானாலும் சரி, வேசித்தனத்திற்கானாலும் சரி, மற்ற குடி பழக்கத்துக்கான கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு என்ன பண்ணாதீங்க, துணை போடாதீங்க. ஒரு முறை தானே சிகரெட்டு, அது அப்படியே தொடர்ந்துடும். ஒரு சிப்பு தானே போய் அடிச்சிட்டு வந்துடுறேன். ஒரு நாளைக்கு தானே நான் அவ கூட போயிட்டு வந்துடுறேன். ஒரு நாள்ன்றதை நீ டேஸ்ட் பண்ணிட்டேன்னா அது இன்பமாய் மாறி அது எப்படி கயிறு பாவம் என்பது ஒரு கயிறு உன்னை கட்டி இழுத்து கொண்டே இருக்கும். அதனால் விலகு. பாவத்தை விட்டு என்ன பண்ணணும், நம்ம விலகி ஓடணும். அடுத்தது விடுதலை பெற்றவர்களானால் அதை விட்டு விலகி ஓட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் இந்த காரியத்தை நம்ம செய்வதற்கு முன்னதாகவே எல்லாமே என்ன பண்ணுங்க, யோசித்து பண்ணுங்க. ஒரு காரியத்தை யோசித்து பண்ணுங்க. கர்த்தர் வந்துட்டு இதுக்கெல்லாம் கண்டிப்பாக துணை நிற்க போகிற தேவன் அல்ல. அவருக்கு ரொம்ப பேசாரு. இஸ்ரவேல் ஜனங்க ஏன் அத்தனை அடியும் உதையும் பட்டாங்க? அவங்க விக்கிர ஆராதனை பண்ணதுனால, அந்நிய ஜாதிகளை பண்ணதுனால பட்டயமும் பஞ்சயமும் இல்லைங்களா, கொலையும் அவர்களுக்கு ஏற்பட்டது, வாதைகள் ஏற்பட்டது. அதே தான் தொடர்ந்து வந்துனே இருந்துச்சு. இவங்க திரும்ப திரும்ப அதே பண்ணியிருந்தார். கர்த்தரும் திரும்ப என்ன பண்ணார், இந்த காரியத்தை செய்து கொண்டே இருந்தார். உனக்கு வேணுமா அந்த காரியம்? கர்த்தர் இப்போ அந்த காரியத்தை செய்ய போகிறதில்ல. ஆனால் உனக்கு நித்திய ஜீவன் இருக்காது. நீ ஞானஸ்தானம் எடுத்த, பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்தேன்னு சொல்லி எடுத்திருக்கிற, அந்நிய பாஷை வரத்தை பெற்றிருக்கிற, அபிஷேகத்தை பெற்றிருக்கிற, ஆனால் உனக்கு உடந்தையாக எங்கன்னா இருந்தேனா கண்டிப்பாக உனக்கு பரலோகம் இல்லை. பாவம் உயிர் பெற்று இருக்கிறது. பாவத்துக்கு மரித்தால் ஒழிய நீ நீதிமான ஆக முடியாது. ஹல்லேலூயா. பாவம் ஏசப்பா அவருடைய ரத்தத்தை சிந்தி நம்மளை நீதிமான் ஆக்கி இருக்கிறார். ஆனால் அதெல்லாம் என்ன பண்ணுறதில்ல, அதெல்லாம் துச்சமாக எண்ணிடுறாங்க. இப்படின்றதுக்குள்ள அதை என்ன பண்ணிடுறாங்க, தூக்கி போட்டுடுறாங்க. அதெல்லாம் ரொம்பவே தவறுங்க. அப்படி பண்ணுறது சரி கிடையாது. பாவம் என்பதை மிகவும் அது கர்த்தருக்கு விரோதமானது. முக்கியமாக வேசித்தனம், விபச்சாரம் இதெல்லாம் கர்த்தருக்கு விரோதமானது. அது நம்முடைய ஆலயத்தை கெடுக்கிறதாக இருக்கிறது. அதனால் அந்த காரியத்துக்கு என்ன பண்ணக்கூடாது, தலை நம்ம கொடுக்கவே கூடாது. அப்போது நம்ம பாவத்தை விட்டு விலகி விடுதலை பெறணும்னா என்ன பண்ணணும், நெக்ஸ்ட்டு உடந்தையாக இருக்கக்கூடாது. முதலாவது பாவத்துக்கு சொல்லுங்க எல்லாரும். ரெண்டாவது பாவத்துக்கு நீங்கி விடுதலை பெறணும். மூன்றாவது பாவத்துக்கு உடந்தையாக இருக்கக்கூடாது. என்ன பண்ணணும், பண்ணக்கூடாது, உடந்தையா ஒத்து போகக்கூடாது. இல்லையா? நீ போ பண்ண, நான் இங்கே நின்று பார்த்துக்கிறேன். அங்கே அவரும் பார்த்துட்டு இருக்கிறாரு. அது கண்டிப்பாக அதுக்கும் கணக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அதனால் என்ன பண்ணுங்க, இது உடந்தையாக இருக்காதீங்க. ஆமென். ஹல்லேலூயா. எதுக்குமே போகாதீங்க. சங்கீதம் 50:18 வசனத்தை வாசிக்கலாம். எல்லாருமே எடுத்து வாசிக்கலாம். நம்ம சங்கீதம் 50:18. நீ திருடனை காணும்போது அவனோடு ஒருமித்து போகிறாய், விபச்சாரரோடும் உனக்கு பங்குண்டு. உன் வாயை பொல்லாப்புக்கு திறக்கிறாய், உன் நாவு சற்பனையை பிணைக்கிறது. அடுத்தது, நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசி உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குகிறாய். எத்தனாவது 20 வசனமாமா அது? ஹல்லேலூயா. கேட்சிங்களா?
புரிஞ்சிச்சிங்களா? எல்லாம் கேட்டிங்களா அந்த வசனத்தை? எதுக்குமே ஒத்து போகாதீங்க. வேண்டாம் அந்த மாதிரி காரியம் நமக்கு, இல்லைங்களா? முடிவில் என்ன பண்ணும்? அந்த பாவத்துக்கு நாம் ஒத்து போகணும்னா பாவத்துக்கு மறிக்க முடியாது. அதனால் பாவத்துக்கு மறிங்க, இல்லைங்களா? பாவத்துக்கு விலகி ஓடுங்க, விடுதலை பெறுங்க. பிறகு பாவத்திற்கு உடந்தையாக நீங்கள் இருக்காதீங்க. ஆமென், ஹல்லேலூயா. பாவத்தை விட்டு விலகி ஓடு. அடுத்தது என்ன பண்ணுமா? பாவத்தை விட்டு அது விலகி நீங்கி விடுதலை பெறணும். இங்கே பாவத்தை விட்டு விலகி ஓட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. பாவத்தை பார்த்தியா? அந்த இடத்துல என்ன பண்ணாத, நிற்காத. ஆமென். யோசேப்பு அப்படி தான் பண்ணார். பேரம் பேசல, இல்லைங்களா? பேரம் பேசினார் அவர் அங்கே. சரி பரவாயில்ல, அவர் ஊருக்கு போயிட்டுருக்கிறாரு, நான் உன்னுடைய இஷ்டத்தை நான் நடத்தினேன் சொன்னாரா? இல்லை. அவருக்குன்னு ஒரு தரிசனம் கர்த்தர் கொடுத்திருந்தார். ஆமென். அவர் ராஜாவா ஆக்குறேன்னு சொல்லியிருக்கிறார். இதுக்கு போய் என்னத்துக்கு இந்த துச்சமான ஒரு காரியத்தை செஞ்சு அதை இழந்து போகணும்? உனக்குன்னு கர்த்தர் ஒரு தரிசனம் கொடுத்துருக்கிறார். அந்த தரிசனத்தை பிடிச்சிக்கிட்டு ஓடு, நித்திய ஜீவன் பெறுவதற்காக. ஆமென், ஹல்லேலூயா. அந்த தரிசனத்தை பிடிச்சிக்கிட்டு ஓடு. அவர் அதுக்கு தான், அவருக்கு பரவாயில்ல, நான் சிறைச்சாலையில் போய் உட்கார்ந்தாலும் பரவாயில்ல, நான் இந்த பாவத்துக்கு உடந்தையாக இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டார்? விலகி ஓடினார். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு எல்லாரும் எங்கே விலகி ஓடுறாங்க? விலகி ஓடுறாங்களா? நான் கூப்பிட்டேன், மேலே வந்து விழுந்துச்சு, இல்லைங்களா? மேலே வந்து விழுது, நான் என்ன பண்ணட்டும்? யார் பாவம் செய்கிறா? உடந்த, இல்லைங்களா? வேண்டாம் அந்த காரியம். பணம் எக்ஸ்ட்ரா வருமானம் கிடைக்கணும்னு இந்த நாட்களிலே எல்லாரும் ஆஃபீஸுங்களில் அந்த காரியங்களை பண்ணுறாங்க. என்ன எக்ஸ்ட்ரா வருமானம், ரெண்டாவது இன்க்ரிமெண்ட் கிடைக்க ஆண்கள் பெண்கள் என்ன பண்ணுறாங்க? போகிறாங்க, ஒத்து போகிறாங்க காரியங்களை. டைம் பாஸ். சிலவங்களுக்கெல்லாம் என்னது? விபச்சாரம், டைம் பாஸ். வேண்டாங்க, டைம் பாஸ் ஆகி போயிடும். அப்புறம் நீங்கள் இருக்க மாட்டீங்க அங்கே. தேவையில்லை, அந்த காரியத்துக்கு போகாதீங்க. என்ன ஒரு 1000 ரூபா கம்மியாக இருந்தால் என்ன ஆகிடும்? நீ கர்த்தர் இடத்துல கொண்டு வந்து ஜெபி, 10,000 ரூபா மாற்றி கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. அதுக்காக போய் உன்னுடைய உடலை விற்காதீங்க. அதனால் பத்திரமாக இருங்கள். கர்த்தருடைய ஆலயம் இது, அதை நீ கெடுத்தா கர்த்தர் உன்னை கெடுப்பார். அதனால் ஜாக்கிரதையாக இருங்க. கெட்ட பழக்க வழக்கங்கள், வேண்டாத காரியங்கள் எல்லாத்தையும் உங்களுக்குள்ளாக இந்த என்ன பண்ணுங்க? நீ பாவத்துக்கு மறிக்கணும்னா, நீ அதில் விடுதலை பெறணும்னா, விலகி ஓடணும்னா இந்த காரியத்தை நீ செய்தே ஆக வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அந்த போத்திபார் மனைவி அவ்வளோ அவங்கள என்ன பண்ணாங்க? வற்புறுத்தினாங்க. ஆனாலும் அவன் ஓடி போனான். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோடே கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. ஆமென். பாலியத்துக்குரிய இச்சைகளிலிருந்து விலகி ஓடுன்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆமென். அப்பொழுது என்னென்ன கிடைக்குமா உனக்கு? சுத்த இருதயம், இல்லைங்களா? நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. இதை தான் அடையும்படி நாடணும். அதை அடையணும், இதை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணின் இச்சைக்கு என்ன பண்ணாதீங்க? ஒருபோதும் முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. அது முக்கியத்துவம் கொடுத்தீங்களா உங்களுக்கு தான் ஐயோ, இல்லைங்களா? குடும்பத்தில் பிரச்சனை, உங்களுடைய பிள்ளைகள் மேல் சாபம் வரும். அந்த பிள்ளைகள் பாவம், அதுங்க ஒன்றும் அறியாதது, அதுங்க மேலே சாபம் என்ன பண்ணு? 4 தலைமுறை தொடரும். இதெல்லாம் தேவையா? வேண்டாம். உனக்குன்னு மனைவி கொடுத்துருக்கு, உனக்குன்னு கணவன் கொடுத்துருக்கு, உனக்குன்னு பிள்ளைகள் கொடுத்துருக்கு, அங்கேயே இருங்க. அந்த வட்டத்து உள்ளது வெளியே போகாதீங்க. இந்த காரியத்துக்கெல்லாம் கர்த்தருக்கு பயந்து ஜீவியுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. எல்லா காரியத்துக்கும் நம்ம பயந்து ஜீவிங்க. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்றெண்ணி கரைகளும் லட்சைகளுமாயிருந்து உங்களோடே விருந்துண்கையில் தங்கள் வஞ்சனைகளில் உல்லாசமாய் வாழ்கிறவர்கள். ஆமென். இவர்கள் ஒரு நாள் வாழ்வை, ஒரு நாள் தானே நான் போயிட்டு வந்துடுறேன், ஒரு நாள் தானே செஞ்சிடறேன், ஒரு நாள் தானே குடிச்சிடுறேன், ஒரு நாள் என்ன பண்றாங்க? இன்பம் என்று எண்ணி கரைகளும் லட்சைகளுமாய் இருந்து உங்களோட விருந்துண்கையில் தங்கள் வஞ்சனைகளில் உல்லாசமாய் வாழ்கிறார்கள். வேண்டாம் அந்த உல்லாசம் உனக்கு. கர்த்தருக்குள்ளாக இருப்பது தான் உனக்கு நல்லது. வெளியே இருந்துட்ட சத்துருவான உன்னை பிடிச்சு அட்டகாசம் பண்ணுவான். வேண்டாம் அந்த காரியம். ஹல்லேலூயா. ஒரு நாளில் வாழ்ந்துட்டு என்ன பண்ண போற?
வீட்டில் பிரச்சனை தான் இல்லைங்களா? தேவையா அந்த காரியம் எல்லாம்? தேவையில்லை. சிக்கிக்கொள்ளாத படிக்கை, உன்னை கரைப்படுத்தி கொள்ளாத படிக்கை நீ பத்திரமாய் இரு. கர்த்தர் உங்களை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். நீ சிறைச்சாலைக்கு போனாலும் பரவாயில்ல, ரத்தம் சிந்தினாலும் பரவாயில்ல, எனக்கு வேண்டாம் இந்த காரியம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பாக காக்கப்படுவீர்கள். உத்தமனே என்று கர்த்தர் அழைக்க வேண்டும். அதற்காக உங்களை விட்டு கொடுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. யோசேப்பு வந்து கர்த்தர் மேல் வைராகியமாக இருந்தான் இல்லைங்களா? கர்த்தர் மேல் எப்படி இருந்தா? வைராகியம். அந்த அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். யோசேப்பின் அபிஷேகத்தை நம்ம என்ன பண்ணணும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது நீ பாவத்திற்கு விலகி ஓடுவாய். ஹல்லேலூயா. அப்போ என்னென்ன காரியம் பண்ணணும்? பாவத்துக்கு மறிக்கணும். ரெண்டாவது, பாவம் நீங்கி விடுதலை பெறணும். மூன்றாவது, பாவத்துக்கு உடந்தையா இருக்காதீங்க. நான்காவது, பாவத்துக்கு விலகி ஓடணும். விலகி என்ன பண்ணணும்? ஓடணும். அங்கேயே நிற்காதீங்க, பேரம் பேசாதீங்க, வேண்டாம் நமக்கு. இப்படி இந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும்போது பாவத்தை நம்ம என்ன பண்ணணும்? அடுத்ததாக எதிர்க்கணும். அடுத்தது என்ன பண்ணுமா? எதிர்க்கணும். எபிரேயர் 12:4 வாசிக்கலாமா? 12:4 எபிரேயர். பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்த சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. எதிர்த்து நிற்கவில்லை. பாவம் வந்தவொடனே என்ன பண்ணுறதில்ல? ஐயோ என்ன சொல்லுவாங்களோ, ஏது சொல்லுவாங்களோ, பாஸ் ஆச்சே இல்லைங்களா, நம்மளுக்கு தெரிஞ்சவங்களாச்சே. உனக்குள்ளாக அந்த ஆசை இருக்கிறனால தான் இதெல்லாம் யோசிக்கிறேன். அந்த ஆசை உனக்குள்ளாக இல்லைன்னா நீ அந்த காரியத்தை செய்ய மாட்ட. கர்த்தருக்கு என்று வைராகியமாய் நிற்பாய். நீ அந்த பாவங்களுக்கு மறித்து இருந்தால் இது உனக்குள்ளாக தலை தூக்காது இல்லைங்களா? அழகாக சொல்லிருக்கு. பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. பாவத்திற்கு நம்ம என்ன பண்ணணும்? எதிர்த்து நிற்கணும். எதிர்த்து நிற்கும் போது அது ஓடி போகும். எப்படி சாத்தானுக்கு நம்ம எதிர்த்து நின்று அது ஓடி போகுது, அதே போலத்தான் பாவம் கூட என்ன பண்ணும்? எதிர்த்து நிற்கும்போது அது ஓடி போகும். ஹல்லேலூயா. நீங்கள் உங்களை கரைப்படுத்தாத படிக்கு நீங்கள் வந்து எதிர்த்து நிற்கும்போது கர்த்தர் அவருடைய கிருபையை கட்டளையிடுவார். ஆமென். நீங்கள் எதிர்த்து நிற்கிறேன்னு தெரிஞ்சவொன்னே கர்த்தர் வந்துடுவார் உங்களோட கூட. கிருபையை கொடுப்பார். கிருபையை கொடுக்கும்போது கிருபையின் மேல் கிருபை பெறும்போது நம்ம ஜெயம் எடுக்கிறவர்களாக இருப்போம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த பிள்ளைங்க வந்து பாவத்துக்கு மறித்து இருக்குது, எனக்கு பாவத்திற்கு எதிர்த்து நிற்குது, நான் கூட நிற்பேன்னு சொல்லிட்டு பரிசுத்த ஆவியானவர் யுத்தம் செய்ய இறங்கி விடுவார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் யுத்தம் செய்யும் போது எந்த சத்ருவானாலும் நிற்க முடியாது. ஆமென். நீ கரைப்பட மாட்ட, பரிசுத்தமாய் ஜீவிக்க உன்னால் முடியும். ஆமென். ஹல்லேலூயா. அதனால நம்ம என்ன பண்ணணும்? எதிர்த்து நிற்க நம்ம ஆரம்பிக்கணும். ரோமர் 6:14 வசனத்தை வாசிக்கலாம். 6:14. நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருந்தால் என்ன ஆக முடியாது? பாவம் உங்களே. அப்போ கிருபை உங்களை இடத்துல இல்லை, அதனால தான் பாவம் செய்கிறோம் இல்லைங்களா? கர்த்தருடைய கிருபை தினமும் நம்ம என்ன பண்ணுறதில்ல? கேட்டு வாங்கிறதில்ல. காலை தோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆமென். அந்த புதிய கிருபையை தினமும் நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். காலையில் எழுந்த உடனே கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்ளும்போது கர்த்தர் கண்டிப்பாக உங்களை எல்லா பாவத்திலிருந்தும் விலக்கி உங்களை மீட்டெடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? ஆமென். நம்ம விலக்கி ஓடணும். அதுதான் கர்த்தருடைய பிள்ளைகள் செய்ய வேண்டிய காரியமாக இருக்கிறது. ஆமென். பாவத்திற்கு என்ன? கிருபை நின்று என்ன பண்ணலாம்? எதிர்த்து நிற்கும்போது கர்த்தர் கிருபையை கொடுக்க நமக்கு வல்லவராய் இருக்கிறார். அதனால் முதலாவது பாவத்துக்கு மறிக்கணும். ரெண்டாவது பாவத்துக்கு நீங்கி விடுதலை ஆகணும். மூன்றாவது எந்த சூழ்நிலை வந்தாலும் பாவத்துக்கு என்ன பண்ணக்கூடாது? உடந்தையாக இருக்கக்கூடாது. நான்காவது பாவத்துக்கு விலகி ஓடணும். ஐந்தாவது பாவத்தை என்ன பண்ணணும்? எதிர்க்கணும். ஆமென். ஹல்லேலூயா. எதிர்க்கு நிற்கும் போது என்னத்தான் ஆகட்டும், நான் என்ன பண்ண மாட்டேன்? பின்வாங்கி போக மாட்டேன். நான் எதிர்த்து நின்று ஜெயம் எடுப்பேன்னு சொல்லிட்டு நீ இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ஆறாவதாக அந்த பாவம் மறிக்கணும்னா பாவத்தை நம்ம என்ன பண்ணணும்? வெறுக்கணும். பாவத்தை என்ன பண்ணணும்? வெறுக்கணும். அப்போ தான் அந்த பாவம் என்ன பண்ணும்? மறிக்கும். ஆமென். உனக்கு அந்த பாவத்தின் மேலே என்ன பண்ணக்கூடாது? விருப்பம் இருக்கக்கூடாது. உனக்கு விருப்பம் இருக்கிறதுனால தானே நீ ஓடுற. ஐயோ வேறவங்க மேலே சொல்கிறது, ஐயோ அவங்க எங்கள் ரிலேஷன் ஆச்சே,
எங்கள் கொலீக் ஆச்சே, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சே, இந்த ஒரு முறை போயிட்டு வந்துடுறேன். உனக்கு அது மேலே வெறுப்பு இருந்தா, கர்த்தர் மேல் வைராகியமாய் இருந்தாய், ஆனால் நீ போக மாட்டாய். கர்த்தருக்குன்னு நீ வைராகியமாய் இருந்தால் எந்த காரியத்துக்கும் உன் கால் போகாது. ஹல்லேலூயா. வெறுக்கணுங்க. அந்த பாவத்தை நம்ம என்ன பண்ணணும்? வெறுக்க வேண்டும். அப்பொழுது தான் அது மரிக்கும், இல்லைங்களா? ஒருத்தர் ரொம்ப சண்டை போட்டாங்கன்னு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மூஞ்சி பார்க்கறதுக்கு கூட இஷ்டம் இல்லை, என்ன பண்ணுறீங்க? திருப்பிக்கிறீங்க. அதிலெல்லாம் அழகாக செய்கிறோமே இல்லையா? அதெல்லாம் அப்படின்னு ஒரு மூஞ்சி பார்க்கணும். சொடக்கல் என்ன, செய்கிறது என்ன, பேசுறது என்ன, ஏன் இதில் பண்ண மாட்டேன்றோம்? இதுலேயும் செய்யணுங்க, இதில் செய்யணும். கர்த்தருக்கென்று வைராகியமாக நம்ம என்ன பண்ணணும்? நிற்க வேண்டும். சத்ருவான் மேல் நாம் ஜெயம் எடுத்தே ஆகணும். பாவத்தின் மேல் ஜெயம் எடுத்தே ஆகணும். எதிர்த்து நிற்கவே வேண்டும். அப்பொழுது தான் அது வெறுக்க முடியும். அதை வெறுத்துட்டா உங்களுக்கு பாவம் என்ன பண்ணாது? உயிர் பெறாது. ஆமேன். ஹல்லேலூயா. நீ வெறுக்கணும். ஆமேன். கெட்ட பழக்க வழக்கம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இல்லைங்களா? கஞ்சா அடிக்கிறோம், சாராயம் குடிக்கிறாங்க, இந்த மாதிரியான என்ன சிகரெட் பிடிக்கிறாங்க, இப்பேற்பட்ட காரியங்கள், விபச்சாரம் பண்ணுறோம், இப்பேற்பட்ட காரியங்கள் மேலே ஆசை இருக்கிறதுனால தான் என்ன பண்ணுறாங்க? அந்த காரியத்தை திரும்ப திரும்ப செய்கிறாங்க, இல்லைங்களா? எல்லாம் இப்போ பாருங்கள், திரும்பி உண்மையாக நம்ம வெறுத்து இருந்தோம்னா அதை நம்ம திரும்பி பார்க்கும்போது வெட்கம் உண்டாகும் நமக்கு. சே, நான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தேனா அப்படின்னு சொல்லிட்டு வெட்கம் உண்டாகும் நமக்கு. நீ அதை வெறுத்து இருந்தேன்னா உனக்கு வெட்கம் உண்டாகும். நீ வெறுக்கலைன்னா பரவாயில்ல, இன்னொரு தடவை செஞ்சுட்டு வந்தால் கர்த்தர் மன்னிப்பார். ஆனால் அங்கே எழுதி வைக்கப்படுது, அதுக்கு நீ நியாய தீர்ப்புக்கு நிற்கணும். ஹல்லேலூயா. காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. யாரையும் கர்த்தர் கூட காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. கர்த்தர் கர்த்தர் தான். கர்த்தர் ஒருவரே தேவன், அவரை தவிர வேறொரு தேவன் இல்லை. ஆமேன். ஹல்லேலூயா. அவருக்கென்று நீங்கள் வைராகியமாய் நிற்கும் போது அவர் உங்களுக்கென்று வைராகியமாய் நிற்பார். ஆமேன். ஹல்லேலூயா. ஒருத்தரும் வரப்போறதில்ல. நீ பாவம் செஞ்சாலும் அதுலேருந்து நீ வெளியே வரணுன்னாலும் கர்த்தர் தான் உனக்கு உதவி பண்ணணும், அவர்கிட்ட தான் வரணும். அதனால் சிறிதாக இருக்கும்போதே அதை என்ன பண்ணி கிள்ளி போட்டுரு. நீ கர்த்தருக்குள்ளாக நிலைத்து நில். ஆமேன். ஹல்லேலூயா. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இப்போ ஏற்பட்ட காரியங்களெல்லாம் வெறுக்கணும். அந்த காரியத்தை பார்த்தா வாந்தி வரணும் உனக்கு, வேண்டாம். கர்த்தர் சொல்லியிருக்கிறார் இல்லையா? நீ செஞ்ச பார்த்து திரும்பி செஞ்சேன்னா என்ன அர்த்தம்? நாய் திரும்ப தான் கக்கினதை தின்னுவது போலன்னு சொல்லப்பட்டிருக்குது. அது சொன்னால் மட்டும் மூஞ்செல்லாம் சுளிக்குது, ஆனால் செய்கிறோமே, இல்லைங்களா? செய்கிறோம், அது ப்ராக்டிக்கலாக செஞ்சுன்னு இருக்கிறோம். பாவத்தை திரும்ப திரும்ப செஞ்சுனே தான் இருக்கிறோம். அப்போ மட்டும் என்ன இல்லை? அசிங்கம் இல்லை. வேண்டாம், அந்த காரியம் வெறுத்துடணும். ஒரு தடவை கர்த்தர்கிட்ட வந்துட்டு அப்புறமா எல்லா பாவத்தையும் என்ன பண்ணணும்? வெறுத்து தள்ளிடணும். வெறுத்து தள்ளிட்டேன்னா கர்த்தர் கண்டிப்பாக உங்களை என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கார். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எபிரேயர் 11, 24, 25 வசனம். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பாவனுடைய குமார்த்தியின் மகள் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு. ஆமென். ஹல்லேலூயா. இல்லைங்களா? மோசேக்கு என்ன இருந்துச்சு? நல்ல இன்பமான காரியங்கள் இருந்துச்சு. ஆனாலும் என்னுடைய ஜனங்கள் துன்பப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க, அவங்களுக்காக நான் நிற்பேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டார். ஆமென். ஹல்லேலூயா. அவரை காட்டிலும் பெரியவங்களா நீங்களா? அந்த பந்தாவாக இருக்கிறோமா? இல்லையா? இல்லைங்களா? கர்த்தர் நமக்காக பாடுபட்டு மரித்து உன்னை உழையான சேற்றிலிருந்து எடுத்து கற்பாரின் மேல் நிறுத்தி இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த சேத்துக்கு திரும்ப போகக்கூடாது. அப்படி போனீங்கன்னா பண்ணிங்க தான் அப்படி போகும், இல்லைங்களா? கழுகி குளிப்பாட்டி வச்சாலும் என்ன பண்ணும்? பண்ணி நாயும் அவ்வளோதான், பண்ணியும் அவ்வளோதான். திருப்பி அந்த இடத்துக்கு என்ன பண்ணிடும்? அது போயிடும். நம்ம அப்படி இல்லையே, நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள், ஆடுகள். ஆமென். ஹல்லேலூயா. ஆடுங்க பாருங்க, அந்த டர்ட்டியில் நிற்காது, குதிச்சு போகும். அப்படியாக நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் தாண்டணுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு மதில் உனக்கு முன்னதாக இருந்தாலும் கர்த்தர் தாண்டி போகும்படியாக செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. மதில் இருந்தாலும் கர்த்தர் மோதி அடிக்க விடமாட்டார், அதை தாண்டி போகும்படியாக செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. அதனால் நம்ம என்ன பண்ணணும்?
ஏன்னா எப்பேற்பட்ட இன்பம் வந்தாலும் சரி, எப்பேற்பட்ட சந்தோஷம் வந்தாலும் சரி, எப்பேற்பட்ட காசு உனக்கு கிடைச்சாலும் 1 கோடி கொடுக்குறனால நீ என்ன பண்ணாத, அதுக்கு இணங்கி போகாத. ஹல்லேலூயா. அந்த காசை நீ சாப்பிட முடியாதபடிக்கு நீ புழுத்து சாவாய், அகிரிப்பா ராஜாவை போல. அது வேணுமா? நல்ல ஆரோக்கியம் போதும் இல்லைங்களா? ஹெல்த் இஸ் வெல்த். உனக்கு ஹெல்த் இருந்துச்சுன்னா, உனக்கு ஆரோக்கியம் இருந்துச்சுன்னா எவ்வளோ வேணாலும் நீ சம்பாரிச்சிக்கலாம். ஆமென். சமாதானம் தான் நமக்கு முக்கியம். அதனால் அந்த காரியத்தை நீங்கள் என்ன பண்ணாதீங்க, அதற்கு ஆசைப்படாதீர்கள். கர்த்தர் கண்டிப்பாக நமக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். அதில் நுழையும் போது கர்த்தர் பெருங்காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சிங்க? 6வது என்னது? என்ன பார்த்தோம் இப்போ? 6வது பாவத்தை வெறுக்கணும் இல்லைங்களா? பாவத்தை வெறுக்கணும். 7வதாக பாவத்தை விட்டு ஓய்ந்து இருப்பது. பாவத்தை விட்டு ஓய்ந்து இருக்கணும். இனி வேண்டாப்பா, அந்த பாவமும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். நீ என்ன பண்ணணும்? ஓய்ந்து இருக்கணும். அதில் சிலவங்களாம் ஓயாமல் பாவம் செஞ்சுட்டு இருப்பாங்க. இந்த ஃபோன் இப்படி நோண்டினே இருப்பாங்க, இங்கே கால் வந்துனே இருக்கும் இல்லைங்களா? எல்லா பக்கமும் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? எல்லா காரியத்தையும் செஞ்சுட்டு இருப்பாங்க. பாவத்தில் மூழ்கி இருப்பாங்க. பாவத்தை விட்டு ஓய்ந்து இருக்கணும். நாம் இனி பாவம் வேண்டாம் நமக்கு. கர்த்தருடைய அவரிலும் அவருடைய வார்த்தையில் நாம் என்ன பண்ணணும்? ஓய்ந்து இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. பாவத்தை குறித்து யோசனையே என்ன பண்ணக்கூடாது, நமக்கு எண்ணாதபடிக்கு இருக்கணும். அது அந்த காரியத்தை நமக்கு உள்ளாக வரவே கூடாது. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவைகளும் பாவத்தை விட்டு ஓயாதவைகளை இருக்கிற கண்களை உடையவர்கள், உறுதி இல்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து பொருளாசைகளில் பழக்கின இருதயத்தை உடைய சாபத்தின் பிள்ளைகள். யாருடைய பிள்ளைகளா நீங்க? அப்படி செஞ்சா சாபத்தின் பிள்ளைகள். விபச்சாரத்தில் மயக்கத்தினால் நிறைந்தவர்கள். என்ன பண்ணுறது? சிலவங்களுக்கு அதே தான் வேலை. காலையில் எழுந்த உடனே இல்லைங்களா? அநேக காரியங்களில் என்ன பண்ணுற, பாவத்தை விட்டு ஓயறதே இல்லை. கண்களை உடையவர்கள். என்ன மயக்கமாக இருக்குது அவங்க கண்கள்? என்ன பண்ணுவோம்? மயக்கமாக இருக்குது. உறுதி இல்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து பொருளாசைகளில் பழக்கின இருதயத்தை உடைய சாபத்தின் பிள்ளைகள். பொருளாசையை காமிச்சு என்ன பண்ணுறாங்க? அநேகர் பாவத்துக்குள்ளாக விழுந்து போகிறாங்க. வேண்டாம் அந்த காரியம். உனக்கு இன்னைக்கு பணம் சம்பாதிக்கலாம், ஆனால் நாளைக்கு அது சாபமாக இருக்கும். சாபத்தின் பிள்ளைகளாக நீங்கள் மாற வேண்டாம். ஹல்லேலூயா. இன்னைக்கு போய் சம்பாரிச்சிட்டு வந்துடுவேன், ஆனால் அது உனக்கு சாபம். அதனால் நீங்கள் ஜாக்கிரதையாக நீங்கள் என்ன பண்ணணும்? இருக்கணும். வேண்டாம், யோசிக்காதீங்க. அந்த காரியத்தை நீங்கள் என்ன பண்ணாதீங்க, யோசிக்காதீங்க. நாம் தான் என்ன பண்ணிட்டோம்? அதுலேருந்து வெளியே வந்துட்டோம். பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைத்துட்டோம். இனி அந்த பாவத்தை குறித்து என்ன பண்ணாதீங்க, யோசிக்காதீங்க. முன்னே என்ன பண்ணணும்? நான் ஆவிக்குரியான ஜீவிதத்தில் என்ன பண்ணணும்? நான் அபிஷேகம் பெற வேண்டும், அன்னை பாஷையின் வார்த்தை பெற வேண்டும், கர்த்தருடைய ஊழியத்தை நான் செய்ய வேண்டும், சபையில் எழும்பி பிரகாசிக்க வேண்டும். ஆமென். புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் அறிவிங்கள் என்று சொன்னாரே, அந்த காரியத்தை நான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு யோசனை இருக்க வேண்டும். அப்பொழுது நீங்கள் பாவத்தை விட்டு ஓய்ந்திருப்பீர்கள். 1 பேதுரு 4:2 வாசிக்கலாமா? ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டோய்ந்திருப்பான். ஆமென். ஹல்லேலூயா. மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் என்ன பண்ணக்கூடாதா? மனுஷனுடைய இச்சைகளின்படி பிழைக்காமல். போதும் உன்னுடைய இச்சையின் கண்கள். மாம்சத்தின் இச்சை, பணத்தின் மேலே இருக்கிற இச்சை இல்லைங்களா? வேண்டாத விதத்தில் சம்பாதிக்கிற காரியங்கள், இந்த காரியம்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லப்படுகிறது இல்லைங்களா? பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாய் பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். நீ உண்மையாக கர்த்தருக்குள்ளாக இருந்தேன்னா பாவத்தை விட்டு என்ன பண்ணுவியான்? ஓய்ந்திருப்பாய். ஹல்லேலூயா. ஓய்ந்திருக்கலாமா? ஃபஸ்ட்டு பாவத்துக்கு மறிக்கிட்டோம் ஆண்டி, அப்புறமா பார்க்கலாம் இதெல்லாம் இல்லைங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே இன்னும் ஆகலை.
இனி எங்கே 7வது ஸ்டெப்புக்கு நான் வர்றது? இல்லைங்களா? வரலைன்னா உனக்கு ஐயோ. சாபத்தின் பிள்ளைகள், உன் பிள்ளைங்க தான் சாபத்தில் சிக்கிக்கொள்ளும். இல்லைங்களா? அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா உன் பிள்ளைங்க பாவத்தில் சிக்கிக்கொள்வது, சாபத்தில் சிக்கிக்கொள்வது. இல்லைங்களா? நீங்கள் நாளைக்கு அட்வைஸ் பண்ண முடியாது பிள்ளைங்களுக்கு. இல்லைங்களா? அட்வைஸ் பண்ண முடியாது. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பீங்க, ஆனால் பிள்ளைங்க வந்து சொல்லுவாங்க, நீ அந்த காலத்தில் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு தானே வந்து ரட்சிக்கப்பட்ட, நானும் செஞ்சு முடிச்சுட்டு வந்து ரட்சிக்கப்படுறேன் என்னவாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. பிள்ளைங்க ஒழுங்காக ஜீவிக்கணும்னா தாய் தகப்பன் ஒழுங்காக ஜீவிக்கணும், கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கணும், கர்த்தருடைய வார்த்தையில் அவங்கள வழி நடத்தணும். அப்போ தான் அந்த பிள்ளைகள் பலன் கொடுக்கிறவர்களாக இருப்பார்கள், கனி கொடுக்கிறவர்களாக இருப்பார்கள். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? அப்போ பாவத்தை விட்டு நம்ம என்ன பண்ணணும்? ஓய்ந்து இருக்க வேண்டும். ஓய்ந்து இருந்தால் உனக்கு நல்லது, இல்லைன்னா கஷ்டம். உனக்கு தான் கஷ்டம். கர்த்தர் வந்துட்டு பார்த்துன்னு தான் இருப்பார். இல்லைங்களா? வருவேல நியாய தீர்ப்பில் அன்னைக்கு பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவரும் பேசாமல் இருப்பார். நீ இன்றைக்கு கர்த்தரை ஒதுக்கி வச்சு இதுக்கே ஓடினே இருந்தேன்னா கர்த்தரும் அமைதியாக இருப்பார். ஏன்னா உனக்கு சத்தியம் தெரியாமல் இல்லை. இல்லைங்களா? யாருக்கு சத்தியம் தெரியாமல் இல்லை இருக்குது? எல்லாருக்கும் சத்தியம் தெரியும், வேதம் தெரியும், இது தவறுன்னு தெரியும், இது பாவம் தெரியும், இது செய்யக்கூடாது என்பது தெரியும். இல்லைங்களா? அகங்காரத்தில் செஞ்சு நடந்தால் அவர் என்ன பண்ண முடியும்? அதற்கு கணக்கு கொடுக்க வேண்டும். அப்போ பார்த்துக்கலாம். அப்போ பார்த்துக்கிறதுக்கு உனக்கு டைம் கிடையாது. நீ செத்து அங்கே போய் நிற்கிறப்ப உனக்கு டைம் எல்லாம் கிடையாது. இன்றைக்கே உன்னை நீ சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். நீ இறந்து போயிட்டனா அதுக்கப்புறம் இல்லை, உனக்கு சரிப்படுத்துறதுக்கு சமயமே இல்லை. ஒன்றா நரகம், இல்லைன்னா பரதேசம், பரலோகம், அவ்வளோதான். அது 2 தான் இருக்கும். மேலே போனீன்னா அன்னைக்கு பார்த்துக்கிறதுக்கெல்லாம் ஆகாது. கர்த்தர் டாட்டா காமிச்சு அமுச்சிருவார், இந்தா இதுதான் வழி போ. அன்றைக்கி சொல்ல கேட்கல. எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க? இல்லைங்களா? சபையில் சொல்லி கொடுத்துருக்காங்க, அக்கம் பக்கத்தில் சொல்லி கொடுத்துருக்காங்க, எல்லாத்தையும் பார்க்குறீங்க என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு. இல்லைங்களா? வீட்டில் எல்லோரும் சொல்லியிருப்பாங்க. எல்லாத்தையும் கேட்டுட்டு மாடு மாதிரி இருந்தால் அவர் என்ன பண்ண முடியும்? வாங்கிக்க வேண்டியதுதான் அந்த காரியத்தை. ஆனால் அது நித்தியமாய் நரகத்தில் ஜீவிக்க வேண்டியதாக இருக்கும். அன்றைக்கு போய் நீ எதையும் செய்ய முடியாது. இன்றைக்கே மனம் திரும்பு, இந்த 7 காரியத்தை நீ செய். கண்டிப்பாக கர்த்தர் உன்னை பாவத்திற்கு மறிக்க செய்து பாவத்திற்கு ஓய்ந்திருக்கும்படியாக செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? ஆமென். இந்த 7 காரியத்தில் உங்களுக்குள்ளாக எது எல்லாம் இருக்குதோ, கர்த்தாவே இன்றைக்கு என்னை இதிலிருந்து விடுவீங்க. நான் செய்யணும், பாவத்துக்கு மறிக்கணும், நீதிக்கு பிழைக்கணும். வாயில் சொன்ன பத்தாது, செய்கலை நான் செய்யணும். ஹல்லேலூயா. திரும்பமாக போங்க. இல்லைங்களா? ரட்சிக்கப்பட்ட நாட்களில் நம்ம எவ்வளோ கர்த்தரத்தில் நெருங்கி இருந்தோம். இல்லைங்களா? ஜெப கூட்டங்களுக்கு ஓடுவோம், கர்த்தரை அறிஞ்சு கொள்ள ஓடுவோம், அநேக காரியங்களை என்ன பண்ணுவோம், கர்த்தரிடத்திலே நம்ம இருந்த காரியங்களை செஞ்சுருந்தோம். ஆனால் இன்றைக்கு கர்த்தரை விட்டு ஓய்ந்து இருக்கிறோம். பாவத்தில் என்ன பண்ணுறோம்? பிஸியாக இருக்கிறாங்க எல்லாம். டைம் இல்லை, நாங்கள் பிஸியாக இருக்கிறோம். கஷ்டம். சாத்தானு உனக்கு என்ன பண்ணுவான்? உன்மேலே நுகத்தை வைப்பான். அப்புறம் நீ நிமிரவே முடியாது. வேண்டாம், அதுலேருந்து வெளியே வா. சமாதானமாக சந்தோஷமாக ஜீவி. இதில் என்ன இருக்குது? விட்டு கொடுத்து ஜீவிச்சா என்ன ஆகிடுது? உட்காந்து பேசி தான் சரிப்படுத்திக்கினா என்ன ஆகிடுது? நீ தானே சந்தோஷமாக இருக்க போகிற, உன் குடும்பம் தானே சந்தோஷமாக இருக்க போகுது. எல்லாருக்குள்ளாக ஒரு பிரச்சனைகள் இருக்கும் தான், எல்லாம் எடுக்குமடுக்காக இருப்பாங்க. ஆனால் உட்காந்து நீ பேசினா தீர்வு காண முடியும். ஆமென், ஹல்லேலூயா. எந்த காரியமானால் நீ உட்கார்ந்து பேசினால் ஒரு தீர்வு காண முடியும். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு இருக்கிறது. ஆமென். இவ்வளோ வார்த்தை இருக்குது. இதெல்லாம் என்னைக்கு என்ன எடுத்து படிச்சிருப்பீங்களா? இல்லை இல்லையா? கர்த்தர் இன்றைக்கு உணர்த்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் நம்ம இன்றைக்கி என்ன பண்ணணும்? இந்த 7 காரியங்கள்லேருந்து கர்த்தர் வந்துட்டு 6 காரியங்கள் வெளியே வந்து 7வது காரியத்தை நம்ம ஓய்ந்து இருக்க வேண்டும். 6 நாள் கர்த்தர் என்ன பண்ணார்? வானத்தையும் பூமியும் சகலத்தையும் உண்டு பண்ணினார். 7வது நாள் ஓய்ந்து இருந்தார். எதற்காக? நாம் வந்து கர்த்தரை ஆராதிக்க. ஆமென், ஹல்லேலூயா. 6 நாள் பாவம் செஞ்சு 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 என்ன பண்ணிருக்கிறோம்? நம்ம மலை போல கூட்டி வச்சுருக்கிறோம். 7வது நாள் வந்து அப்பா நான் செஞ்ச பாவத்தை மன்னிங்க. இல்லைங்களா? கேட்குறோமா இல்லையா? செய்யுங்க, மன்னிங்க. ஆர்டர் போடுறது, மன்னிச்சிருப்பா, நான் இனி செய்ய மாட்டேன். வெளியே கால் வச்ச உடனே அதுதான் நெக்ஸ்ட்டு. அப்போ என்ன பிரயோஜனம்?
இல்லைங்களா? மனம் திரும்பணும், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது இல்லைங்களா? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வந்துட்டு எப்பொழுதும் பரிசுத்தமாய் ஜீவிக்க பிரயாசப்படணும். கர்த்தருடைய கிருபை உண்மையில் இருக்கும். ஆமேன், ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்குதுங்க? ஆமேன், ஹல்லேலூயா. ஆனால் நம்ம என்ன பண்ணணும்? இன்றையிலிருந்து என்னென்ன காரியத்துக்கு கடைசியை சொல்லிடலாமா? பாவத்துக்கு மரிக்கணும், பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கணும், பாவத்தை விட்டு விலகி ஓடணும், 4வது பாவத்துக்கு உடந்தையாக இருக்காத. அடுத்தது 5வது பாவத்தை என்ன பண்ணணும்? எதிர்த்து நிற்கணும். பேசுறதுக்கு மட்டும் எதிர்த்து நிற்போம் இல்லைங்களா? இதுக்கும் எதிர்த்து நில்லுங்க, கண்டிப்பாக கர்த்தர் விடுதலை கொடுப்பார். 6வது பாவத்தை நாம் வெறுக்கணும். அது பார்த்தாலே நம்ம என்ன பண்ணணும்? அவ்வளோ கோபம் வரணும் நமக்கு. ச்சே, இது திரும்ப வருதான்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும்? கடிந்து அப்புறப்படுத்த வேண்டும். ஆமேன். 7வது என்ன பண்ணணும்? விட்டு ஓய்ந்திருக்க வேண்டும். யாரில்? கர்த்தருக்குள்ளாக. ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தருக்குள்ளாக ஓய்ந்திருக்க வேண்டும். நம்ம அனைவரும் எழுந்திருத்து நின்று இந்த வேளையில் நம்ம தாழ்த்தி ஒப்பு கொடுக்கலாமா? எல்லாரும் எழுந்து நின்று இன்றைக்கு கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, அப்பா எனக்குள்ளாக இந்த காரியங்கள், இந்த 6 காரியங்கள் என்னென்ன இருக்கிறதோ இன்றைக்கு வெளியேறட்டும் சொல்லிட்டு கர்த்தர் இடத்துல ஒப்பு கொடுங்க. ஆராய்ந்து பாருங்க, உங்களை ஆராய்ந்து பாருங்க. அப்பா பிதாவே உமக்கு நன்றி நன்றி நன்றி. கர்த்தாவே நான் ரிட்டையர்மெண்ட் எடுக்கிறேன் பாவத்துக்குன்னு சொல்லுங்க. விஆர்எஸ் வாங்குறேன் கர்த்தாவே சொல்லுங்க. வேலைக்கு மாத்திரம் இல்லை, இதுக்கும் வாங்கணும். ஆமேன், ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி நான் பாவத்துக்கு மறிக்கணும் கர்த்தாவே. என்னென்ன இப்போ 6 காரியம் சொன்ன, அதுக்கு 7வதாக நான் ஓய்ந்து இருக்க வேண்டும் கர்த்தாவே, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லுங்க. கர்த்தர் கண்டிப்பாக பெருங்காரியங்களை செய்வார். அப்பா பிதாவே உமக்கு நன்றி 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 நன்றி. எல்லா கரங்களை உயர்த்தி பரலோகத்துக்கு நேராக உங்களுடைய கரங்களை உயர்த்தி, அப்பா இந்த 6 காரியத்தில் நான் வெளியே வரணும். ஏசப்பா, இந்த 6 காரியத்தில் நான் வெளியே வரணும், எனக்கு உதவி செய்யுங்க. நான் பாவத்துக்கு மறிக்கணும் கர்த்தாவே. இனி அது தலை தூக்கக்கூடாது, உயிர் பெறவே கூடாது, அது நீதி தான் உயிர் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க? எல்லாரும் ஜெபிங்க ஜெபிங்க. இப்பொழுது உங்களை விட்டு கொடுங்க, இருதயத்தை திறந்து கர்த்தருக்கு முன்னதாக வைங்க. எந்தெந்த காரியத்தில் நீங்கள் சிக்கி இருக்கிறீங்களோ கர்த்தாவை இன்றைக்கு என்னை விடுவீங்கன்னு சொல்லுங்கள். கர்த்தர் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அப்பா தேவனே உமக்கு நன்றி. விடுதலை நாயகனாக இந்த இடத்துல நீர் இறங்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஐயா. விடுதலை நாயகனாக இந்த 6 காரியத்தில் இறங்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு சபை மக்களுக்குள்ளாகும் சங்கீதம் 107:14 வசனத்தை நான் அனுப்புகிறேன் கர்த்தாவே. எந்தெந்த இடத்துல எந்தெந்த பாவங்களால் கட்டப்பட்டு இருக்கிறார்களோ நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைக்கு அந்த கட்டுகள் அறுக்கப்படட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே, இதோ கர்த்தர் நீர் அறுப்பீராக என்று வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது ஐயா. நீர் அறுத்து அவர்களை விடுதலை ஆக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். தெளிந்த புத்தி உள்ளவர்களாக மாற்றுங்க கர்த்தாவே. ஆண்டவரே, அவர்கள் கர்த்தாதி கர்த்தனே ஆண்டவரே, இதோ கர்த்தாவை கண்கள் ஆண்டவரே அடைக்கப்பட்டு இருந்தால் திறக்கப்படட்டும் ஐயா. ஆண்டவரே, உணர்வுள்ளவர்களாக மாற்றப்படட்டும் கர்த்தாவே. இன்றைக்கு கர்த்தாவே எல்லாரும் கர்த்தாதி கர்த்தனே உணர்வடைந்து கர்த்தாவே எனக்கு உதவி செய்யுங்க என்று கேட்கும்பொழுது நீர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறே கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரங்கள், நன்றிகள் கர்த்தாதி கர்த்தனே. இந்த பரிசுத்தம் எனக்கு, உம்முடைய பரிசுத்தம் எனக்குள்ளாக வரட்டும் என்று சொல்லுங்க. நம்ம சொல்கிறோம், பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுப்படுவதாக என்று சொல்லி எதற்காக சொல்கிறோன்னா அவருடைய பரிசுத்தத்தை அவர் விளம்புவதற்காக. இன்றைக்கு கர்த்தாவே உம்முடைய பரிசுத்தத்தை எனக்கு விளம்புங்கன்னு சொல்லுங்கள். பரிசுத்தத்தை எனக்கு விளம்புங்க கர்த்தாவேன்னு சொல்லுங்கள். அப்பா தேவனே உமக்கு நன்றி. ஒவ்வொருத்தருக்குள்ளாகும் யாரெல்லாம் உண்மையாக கர்த்தாவே ஆண்டவரே நாங்கள் இந்த 6 காரியத்தை விட்டு கர்த்தாவே ஆண்டவரே 7வதாக நான் பாவத்தில் மரித்து இதோ நான் ஓய்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளாக ஓய்ந்திருக்க யாரெல்லாம் உண்மையாக கேட்குறாங்களோ அவர்களை பலப்படுத்துங்க கர்த்தாவே, பலப்படுத்துங்க கர்த்தாவே. அவர்கள் இன்றைக்கு கர்த்தாவே ஆண்டவரே முற்றிலுமாக பலன் கொள்ளட்டும் கர்த்தாவே. ஆவியின் கனி 9 இன்றைக்கு துளிர் விடட்டும் கர்த்தாவே. ஸ்தோத்திரங்கள், நன்றிகள் கர்த்தாவே. ஆண்டவரே உமக்கு நன்றி. ஒரு முடிவு கட்டுங்கட்டும், எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுங்க கர்த்தாவே. நீங்கள் முடிவு எடுத்தால் தான் அதுக்கு ஒரு முடிவு. உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்திற்கு நீங்கள் தான் முடிவு எடுக்கணும் கர்த்தாவே. இதில் உங்களுடைய பார்ட்னர்ஸ் யாருன்னா இந்த மாதிரியான பிரச்சனையில் சிக்கிக்கொண்டு அவங்களை விடுவீங்கன்னு சொல்லுங்கள். எல்லாரும்
உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. ஒரு பாக்க ஓஷி அந்தரிய சாந்த லோமியா அம்பலா ஷலா பௌட ராக தந்த தார ராப சிக்கலவரி அந்தரிய சாந்த லோமியா அபலா ஷலா பலா ஷலா பலா ஷலா பௌட ராக தந்த தார ராப சிக்கலவரி அந்தரிய சாந்த லோமியா. ஆண்டவரே இதோ கர்த்தா பாவத்துக்கு மறிக்கட்டும் எல்லாரும் கர்த்தாவே. ஆண்டவரே இதோ கர்த்தா பாவத்திற்கு விலகி நீங்கி கர்த்தாவே விடுதலை ஆக்கப்படட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே இதோ கர்த்தாதி கர்த்தனை பாவத்திற்கு ஆண்டவரே விலகி ஓடட்டும் கர்த்தாவே. உடந்தையாக என்னென்ன காரியங்கள் செய்து கொண்டு இருந்தார்களோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அதிலிருந்து விலகட்டும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஐயா. எதிர்த்து நிற்கட்டும் இனி பாவம் வரும்போது கர்த்தாவே. அப்பா தேவனே உமக்கு நன்றி 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 கர்த்தாதி கர்த்தனே. ஆண்டவரே இதோ கர்த்தாவை பாவத்தை வெறுக்கட்டும் ஐயா. ஆண்டவரே இதோ கர்த்தாவை நீர் எப்படியாக ஓய்ந்திருந்து ஆண்டவரே உம்முடைய கர்த்தாதி கர்த்தனே அமர்ந்து எங்களை ஆசீர்வதிக்க நீ காத்திருந்தீரோ அப்படியாக நாங்கள் பாவத்திலிருந்து ஓய்ந்து கர்த்தாவே நாங்கள் எப்பொழுதும் கர்த்தா உம்மிலும் உடைய வார்த்தையிலும் நிலைத்து நின்று கர்த்தாவை ஜெயமெடுக்க எங்களை ஆசீர்வதிங்க சொல்லுங்க. ஆசீர்வதிங்க கர்த்தாவே. இதிலிருந்து விடுவித்து என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்லுங்க. நான் வெளியே போகும்போது என்ன முடிவு எடுத்தோனோ அதே தான் எனக்குள்ளாக தொடர வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுங்க. பாவம் வாசற்படியிலே இதோ படுத்திருப்பதை இன்றைக்கு அதை நான் நிர்மூலமாக்குகிறேன்னு சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவை நாமத்தினால் நிர்மூலமாக்குங்க. இனி உங்கள் வாசப்படியில் பாவம் படுத்து இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து அப்புறப்படுத்துங்க. இல்லை வாய்களை திறந்து ஜெபிங்க. கடிந்து அப்புறப்படுத்துங்க. உங்கள் எல்லார் வீட்டு வாசப்படியிலும் இருக்குது பாவம். இயேசு கிறிஸ்துவை நாமத்தினாலே நான் கடிந்து அப்புறப்படுத்துகிறேன்னு சொல்லுங்கள். கடிந்து அப்புறப்படுத்தி அதை விலக்கிட்டு நீங்கள் அப்போ தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்? இந்த 6 காரியத்தில் நீங்கள் பலன் கொள்ள முடியும். அப்பா தேவனே உமக்கு நன்றி 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 கர்த்தாதி கர்த்தர். நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர் ஐயா. அதற்காக உம்மை துதிக்கிறேன் சோதரிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா தேவனே உமக்கு நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே எல்லாரும் உம்முடைய அன்பின் கயிர்களால் கட்டி இழக்க வேண்டும் ஆய்ச்சி வைக்கிறேன் ஐயா. அப்பா நீர் இவர்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவிலே பாடுபட்டீர் ஐயா. ஆண்டவரே கடைசி சொட்டு ரத்த வரையும் எங்களுக்காக சிந்தினீர் கர்த்தாவே. அப்பா தேவனே அதற்காக கர்த்தாவே ஆண்டவரே இதோ கர்த்தா எங்களை தாழ்த்தி ஒரு முறை கூட ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இதோ கர்த்தா எல்லாரும் இந்த மதிலை தாண்ட நீர் உதவி செய்தல்ல வேண்டும் ஆய்ச்சி வைக்கிறேன். உண்மையாக ஜீவிக்க, பரிசுத்தமாய் ஜீவிக்க ஆண்டவரே இந்த பாவத்திற்கு மறித்து ஆண்டவரே நீர் இன்றைக்கு கர்த்தாவை சிலுவை மரணத்தின் மூலமாக திரும்பவுமாக எல்லாரும் கர்த்தாதி கர்த்தனே ஆண்டவரே உம்முடைய அன்பின் கயிறுகளால் கட்டி இழுக்க வேண்டும் ஆய்ச்சி வைக்கிறேன் ஐயா. உம் பக்கம் ஆண்டவரே இதோ கர்த்தா திருப்ப வேண்டும் ஆய்ச்சி வைக்கிறேன் ஐயா. உம்மால் கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை ஐயா. நீர் விடுதலை நாயகனாக ஒவ்வொருத்தருக்குள்ளாகும் கர்த்தாவே ஆண்டவரே இதோ கர்த்தாவை பலன் கொள்ள உதவி செய்தல்ல வேண்டும் ஆய்ச்சி வைக்கிறேன் ஐயா. உம்முடைய நாமம் மகிமைப்பட ஆண்டவரே எல்லா ஆசா பாசங்களும் வெளியேறட்டும் ஐயா. அந்தரங்க பாவங்கள் வெளியேறட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே பாவத்தின் மேல் இருக்கிற வெறுப்பு ஆண்டவரே விருப்பங்கள் வெளியேறி வெறுப்பாக மாறட்டும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஐயா. சிந்தனையிலே கர்த்தாவை யோசிக்கிற ஆண்டவரே ஏதோ பாவத்தை யோசிக்கிற காரியங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வெளியேறட்டும் கர்த்தாவே. இருதயம் கர்த்தருடைய பலிப்பிடமாக மாற்றப்படட்டும். சிந்தனைகள் கர்த்தருடைய சிந்தனையாக மாற்றப்படட்டும் கர்த்தாவே. ஸ்தோத்திரங்கள் ஐயா. சொல்லுங்க பேசுங்க. ஏசப்பா கூட பேசுங்க. அப்பா தேவனே இத்தனை நாள் இப்படி காரியங்களை செஞ்சுட்டேன், என்ன மன்னிங்கப்பா, மன்னிங்க ஐயா. இன்றைக்கு நான் மனசாப்படுறேன், வெட்கப்படுறேன் இந்த காரியத்துங்களுக்காக. இந்த மன்னிங்க கர்த்தா. இனி நான் செய்யாதபடிக்கு எனக்கு உதவி செய்யுங்க. நான் பாவத்தை விட்டு ஓய்ந்து இருக்க வேண்டும், நான் உம்மிலும் உடைய வார்த்தையிலும் ஓய்ந்து இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுங்க. கர்த்தர் பெருங்காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அப்பா தேவனே உமக்கு நன்றி 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 கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஐயா. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். எல்லா கரங்களை தட்டி. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். அந்த பாட்டு யாருன்னா எடுங்களா? யாருன்னா எடுங்க அந்த பாட்டு. நான் பாடி பாடி மகிழ்வே
தினம் ஆடி ஆடி துதிப்பே, நான் பாடி பாடி மகிழ்வே, தினம் ஆடி எல்லா கரங்களை ஆடி தட்டி ஆராதிக்கலாம். துதிப்பே, எங்கும் ஓடி ஓடி செல்லுவே, எங்கும் ஓடி ஓடி செல்லுவே, என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார், விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம், அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்துக் கொண்டார், அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்துக் கொண்டார், என் பாவம் அனைத்தும் மன்னித்தார், என் பாவம் அனைத்தும் மன்னித்தார், புது மனிதனாக மாற்றினார், புது மனிதனாக மாற்றினார், விடுதலை நாயகன். எல்லா கரங்களை தட்டி கண்களை மூடி நீங்க கர்த்தரை ஆராதிக்கலாமா? வெற்றி தாங்க கர்த்தா, வெற்றியை நான் பெற்றுக்கொள்கிறேன் ஐயா, விடுதலை நான் இன்றைக்கு பெற்றுக்கொள்கிறேன் கர்த்தாவே, என்னை விடுவீங்க கர்த்தாவே, விடுவீங்க கர்த்தாவே என்று சொல்லுங்க. ஆமென் 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 ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க. அதுல இருந்து வெளியே வாங்க. கர்த்தர் விடுதலை கொடுத்ததை பெற்றுக்கொள்ளுங்க. எந்த வேளையில கர்த்தர் கொடுத்த விடுதலை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க, நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார், நம் மத்தியில அசைவாடி கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்ய கர்த்தர் காத்து கொண்டு இருக்கிறார். ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் இந்த ஜெப வேளையில இறங்கி வந்து வார்த்தையின் மூலமாக எல்லோரோடு கூட பேசினதற்காக நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு எல்லாரும் பாவத்திற்கு மறிக்க பிரயாசப்படட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே நீர் உதவி செய்யுங்க ஐயா, நீதிக்கு பிழைக்கட்டும் ஐயா, ஆவியின் கனி 9 ஒவ்வொருத்தருக்குள்ளாக இருந்து வெளிப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய அன்பு எல்லாருக்குள்ளாக இருந்து வெளிப்படட்டும் கர்த்தாவே. உம்மால் கூடாத காரியங்கள் ஒன்றும் இல்லையே கர்த்தாவே, எல்லாவற்றையும் நீர் செய்ய வல்லவராய் இருக்கிறே கர்த்தாவே. அப்பா தேவனே உமக்கு நன்றி. இன்றைக்கு கர்த்தாவை சொன்ன காரியங்கள் அனைத்தும் நினைவில் வைத்து கர்த்தாவை ஒன்றொன்றாக செய்ய உதவி செய்யுங்க கர்த்தாவே. பாவத்திற்கு விட்டு ஓய்ந்திருக்க உதவி செய்தல்ல வேடும் ஆய்ச்ச பேக்கிறேன் ஐயா. உம்முடைய நாமம் மகிமைப்பட பரிசுத்த ஆவியானவரே, இந்த இடத்திலே நீர் வல்லமையாய் இறங்கி ஒவ்வொருத்தரோடு கூட செயல்பட்டதற்காக நன்றி. அடியனை மறைத்து வெளிப்பட்டதற்காக நன்றி. உம்முடைய நாமம் மாத்திரம் கர்த்தாவை எங்கள் மூலமாக மகிமைப்படட்டும் கர்த்தாவே. நீர் பொறுப்பேற்றுக் கொண்ட கிருபைக்காக நன்றி. சுதி கனம் மகிமை அனைத்து உமக்கு ஒருவருக்கே சேரட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென்.